ஜாதகத்துல திக்பலம் அப்படிங்கிறது என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். திக்பலங்கிறது சட்பலத்துல ஒண்ணுதான் திக்பலம். சட்பலங்கிறது ஆறு பலம்: இடபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், நைசர்க்க பலம், சேஷ்ட பலம். இதுல ரெண்டாவது வர திக்பலம், அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். திக்பலங்கிறது ஒரு அருமையான அமைப்புங்க. திக்பலங்கிறது உங்களுக்கு தசா புத்தி சரியில்லாலும் சரி, கிரகங்கள் நீச்சமா இருந்தாலும் சரி, இந்த திக்பலத்துல உள்ள கிரகங்கள் தசை நடத்தும் போது ஒரு நல்ல செல்வாக்கு, ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். அந்த தசை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த திக்பலங்கிறது கிரகங்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும்போது திக்பலம் அடையும். இதுல லக்கணத்துல, அதாவது லக்கணத்து 1ஆம் இடத்துல குரு அல்லது புதன், இந்த 2 கிரகத்துல எது இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்னாங்க. குரு இருந்தாலும் சரி அந்த கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புதன் இருந்தாலும் அந்த கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது அந்த தசை நடக்கும்போது நல்லா இருக்கும். அந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் அல்லது சந்திரன். சுக்கிரன் இருந்தாலும் திக்பலம், சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சந்திரன் இருந்தாலும் திக்பலம் அடைஞ்ச கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி லக்கணத்துல 7ஆம் இடத்துல சனி கிரகம் இருந்துச்சுன்னா சனி திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி லக்கணத்துல 10ஆம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய், இந்த 2 கிரகத்துல ஏதாவது 2 கிரகமும் ஒன்னா இருந்துட்டாலுமே 2 கிரகமும் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது எப்படிங்கிறது பாத்துருவோம். ஃபுல்லா கட்டத்துல போட்டு பாத்துருவோம். இப்ப மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. லக்கணம் மேசம். இந்த லக்கணத்துல குரு இருக்கும். குரு இருந்துச்சுன்னா திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களோட ஜாதக கட்டத்துல, ராசி கட்டத்துல குரு லக்கணத்துல இருக்காருன்னா குரு நல்ல முறையில இருக்கு. குருவோட தசை நடக்கும்போது நல்லா இருக்கும். எந்த லக்கணமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லக்கணத்துல குரு இருந்துச்சுன்னாவே அந்த லக்கணம் குரு இருக்கும்போது குருவோட தசை நல்லா இருக்கும், அமைப்பு. அது லக்கணத்துல 4ஆம் இடம், 1, 2, 4. இதுல சுக்கிரன் அல்லது சந்திரன், அது மாதிரி இங்க புதன், திக்பலம் தான். அப்ப லக்கணத்துல இருந்து 7ஆம் இடம், லக்கணத்துல இருந்து 7ஆம் இடம் 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்க சனி பகை வீடா இருந்தா சரி, எந்த இருந்தாலும் சனி 7ஆம் இடத்துல இருந்தா திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி லக்கணத்துல இருந்து 10, இங்க சூரியன் அல்லது செவ்வாய், 2ல எந்த கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்துச்சுனாலும் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சூரியன் இல்லாம செவ்வாய் மட்டும் இருக்கும், இருந்துச்சுனாலும் செவ்வாய் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்க சுக்கிரன் இல்லாம சந்திரன் இருந்தாலும் சந்திரன் திக்பலம். அதே மாதிரி இங்க குரு இல்ல, புதன் தான் இருக்கு. புதன் கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க சந்திரன் இல்ல, சுக்கிரன் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னாலும் சுக்கிரன் லக்கணத்துல இருந்து 4ஆம் இடம் சனி இருக்கு. அதே மாதிரி இங்க செவ்வாய் கிடையாதுங்க. செவ்வாய் இல்லாம சூரியன் மட்டும் இருந்தாலுமே சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த அமைப்பு ஒரு இதுல லக்கணத்துல புதன் குரு திக்பலம், லக்கணத்துல இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் அல்லது சந்திரன், லக்கணத்துல இருந்து 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் சனி, லக்கணத்துல இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் திக்பலம் அர்த்தம். இந்த திக்பல அமைப்பு மூல நூல்கள்ல மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா மிக செல்வாக்கு. சில பேருக்கு ஒரு 3 கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்கும். அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல செல்வாக்கு நிலையை, கோடீஸ்வரனா கூட ஆவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இதுதான் திக்பல அமைப்பு. தேங்க்யூ.